வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவினுடைய வெற்றி தவிடுபொடியானது. ஆப்பு வச்ச அழகிரி மகள் கழல்விழி, அலறி துடிக்கும் மு.க. ஸ்டாலின். அதாவது திமுகவுடைய வெற்றி பற்றி நாம சொன்னா கூட எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம், பொறாமையில பேசுறான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டாலினுடைய அண்ணன் மகள் கழல்விழி அவர்கள் திமுகவுடைய வெற்றி தவிடுபொடியாகும் அப்படின்னு ஜூனியர் விகடனுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. திமுகவுடைய வெற்றி ஏன் தவிடுபொடி ஆகிறது? திமுக செய்யாத சித்து வேலைகளே இல்லை, அதையெல்லாம் தாண்டி திமுகவுடைய வெற்றி தவிடுபொடி ஆகும்னா எதனால ஆகுது? அவங்க காட்டுகின்ற ஆதாரம் என்ன? அதை தான் விரிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல்ல அண்ணாமலைக்கு வந்திருக்கின்ற கிரௌடை பார்த்துடலாமா? ஏன் இந்த கிரௌடை பார்க்கணும்? மோடிக்கு கொடுத்தா கிரௌடு வந்தது, எடப்பாடி கொடுத்தா கிரௌடு வருது, ஸ்டாலினுக்கு கொடுத்தா கிரௌடு வருது. ஆனா அந்த கிரௌடு எல்லாம் விட்டுட்டு அண்ணாமலைக்கு வருகின்ற கிரௌடு மட்டும் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஆட்களை காசு கொடுத்து கூட்டின்னு வந்திருப்பாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு எவன் காசு கொடுத்து கூட்டின்னு வர போறான்? அதுலயும் அண்ணாமலையை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக இருக்கக்கூடிய பலரும் நினைக்கின்ற இந்த தருணத்துல அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வராரு, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்து அண்ணாமலை பிரச்சாரத்தை பார்க்கறதுக்காக ஆட்களை கூட்டின்னு வர போறாங்களா என்ன? அதனால அண்ணாமலைக்கு வருகின்ற கிரௌடும், விஜய்க்கு வருகின்ற கிரௌடும், சீமானுக்கு வருகின்ற கிரௌடும் ஆர்கானிக்கா வர்றது, அவங்கள பார்க்கறதுக்காக வருது. அதனால விஜய்க்கு வருகின்ற கிரௌடாவது வந்து சினிமா நட்சத்திரம், பல பேருக்கு வாக்கு இருக்கும், வாக்கு இல்லாம போயிடும். அதனால விஜய்க்கு வருகின்ற எல்லா கிரௌடும் வாக்குகளாக மாறும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் சீமானுக்கு வருகின்ற கிரௌடு, அண்ணாமலைக்கு வருகின்ற கிரௌடு அப்படியே வாக்கா மாறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. அதனால தான் அண்ணாமலைக்கு வந்திருக்கின்ற கிரௌடை வந்து நாம காட்டணும். அதுலயும் அப்பாவு எவ்வளவு பெரிய அளப்பறையான ஆளு. அதுல நேற்று அண்ணாமலை அவர்கள் ராதாபுரத்துல பேசுகின்ற பொழுதே சொல்லுவாரு, முதலமைச்சர் பேசுறதை விட, எதிர்கட்சி தலைவர் பேசுறதை விட நம்முடைய அப்பா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுனது தான் அதிகம். நேர்மையா நடுநிலையா சபாநாயகரா அவர் செயல்பட்டு இருக்கின்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான சட்டமன்ற உறுப்பினராக கூட அவருடைய தொகுதியில செயல்படல. சபாநாயகரா எங்க செயல்பட்டு இருக்க போறார்? முதலமைச்சர் பேசினா காட்டுவாரு, முக்கிய அமைச்சர்கள் பேசினா காட்டுவாரு, எதிர்கட்சி தலைவர் பேசினா அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுருவாரு. அதனால அப்பாவு தொகுதிக்கு நல்லது பண்ணல, சட்டமன்றத்தில் மக்களுக்கு நல்லது பண்ணல. ஏன்னா எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க தான் மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க. எங்க ஊர் பிரச்சனையை எங்க ஊர் எம்எல்ஏ பேசினாங்களா இல்லையா என்பதை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நேரலையில் எதிர்கட்சிகள் கேட்கின்ற கேள்வியை காட்டியிருக்கணும். ஆனால் நம்முடைய சட்டமன்ற சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பா அவர்கள் தான் காட்டவே இல்லையே. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ராதாபுரம் தொகுதி மட்டுமல்ல, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளுக்கும் பணத்தை அள்ளி அள்ளி விடுறாரு. ஏன் அள்ளி அள்ளி விடுறாரு? அந்த பணம் எங்கிருந்து வந்தது? எல்லாமும் வந்து மலை முழுகினது தான். என் பேர்ல கல்கோரியே இல்லை அப்படின்பாரு. ஆனால் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுகின்ற போது அவர் பின்னாடி 2 பேர் வந்து நின்னாங்க. அந்த 2 பேர் தான் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் கல்குவாரிய குத்தகை எடுத்திருக்குவேன், இல்லை சொந்தமா வச்சு நடத்துருவேன். கோடிக்கணக்கான ரூபாய் அவங்ககிட்ட தான் பொருளுது. ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் மலையை உடைச்சி கடத்தணுங்களே இந்த அப்பாவோ அவர்கள் மனு தாக்கல் பண்ணுகின்ற போது அவர் பின்னாடி 2 பேர் நின்னானுங்கள, அந்த 2 பேர் தான். ஸோ அவனுங்க தருகின்ற பணம் தான் ராதாபுரம் மட்டுமல்ல, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளுக்கும் இவர் வாரி கொடுக்கின்ற பணங்கள். அதனால அப்பாவு அவர்கள் வாக்கு கேட்க வந்தாருன்னா அவரை விரட்டி அடிப்பதை தவிர வேற வழியே இல்லை. திமுக காரன் டோக்கனை கொண்டு வருவான். அப்படி டோக்கனை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தான்னு வச்சுங்களேன், பிஞ்ச செருப்பை கேட்டி அடிங்க. திமுக காரன் அத்தனை பேரும் ரிசர்வ் கவர்னர்களா, கையெழுத்து போட்ட உடனே வெத்து சீட்டும் பணமா மாறதுக்கு எப்படிலாம் வந்து ஏமாத்துறானுங்க பாருங்க. இந்த உண்மை இல்லாத போலியான டோக்கன் காரணமாக சிந்துஜா என்ற ஒரு பெண்ணினுடைய உயிர் போச்சு. இந்த போலியான டோக்கனை கூட அந்த பெண்மணிக்கு கொடுக்கல. கேட்ட என்ன சொல்றானுங்க, 2 வாங்கிட்டேங்கிறாங்க. ஆனா அந்த பெண்மணியுடைய உறவினர் என்ன சொல்றாங்க, இவங்க வந்து மாற்று கட்சியினர், நாங்க தரமாட்டோம் அப்படின்னு திமுக காரங்க அடம் பிடிச்சாங்க. ஏன் நாங்க ஓட்டு போட மாட்டோமா?
போன முறை மாற்றி போட்டால் இந்த முறை திமுக ஓட்டு போட மாட்டோமா, எங்ககிட்ட கொடுங்க. அந்த பெண் கேட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கொண்டையை பிடிச்சி இழுத்து, நைட்டை பிடிச்சி இழுத்து, தொடப்ப கட்டையால் அடித்து, ஒரு டோக்கன் கேட்டதுக்காக இவ்வளோ அவமானங்களையும் செய்து அதுக்கப்புறம் விரட்டி அடிச்சிருக்கானுங்க. கடைசி வரைக்கும் கொடுக்காம இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் அந்த பெண்மணி சொல்றாங்க, ஒரு டோக்கன் கேட்டதுக்கு இப்படி பொது வழியில் அசிங்கப்படுத்திட்டாங்க, வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, மொத்த பேருமே போதை போட்டுங்கிறான், அவங்ககிட்ட போய் ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பிட்டு படு பார்த்துக்கலாம், டோக்கன் தானே, இவன் எல்லாம் என்ன இன்னொருத்தன் கொடுக்க போறான் அப்படின்னு வந்து அந்த ஆளு சொல்லியிருக்கின்றார். இந்த ஊர்ல எல்லாருக்கும் டோக்கன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குது, ஆனா எனக்கு தகுதி இல்லையா? என் கூட்டுக்காரன் இந்த பிரச்சனையை வந்து கேள்றானா, அவனும் கேட்க மாட்டானே, வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு அந்த அம்மா அவரை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திக்கிட்டு தூக்கு மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஆளு பதறி போய் கதவை உடைச்சி காப்பாற்றலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ள அந்த அம்மா உயிர் போயிடுச்சு. ஸோ மொத்தத்தில் வெறுமனே இந்த போலி டோக்கன் காரணமாக ஒரு பெண்ணினுடைய உயிர் பறி போச்சு. அதனால இந்த போலி டோக்கனை எடுத்துக்கிட்டு எவன் வந்தாலும் சரி, பிஞ்சு போன செருப்பை கேட்டீங்கன்னு அடிங்க. 5 வருஷமா அதிகாரம் கொடுத்தோம், ஒண்ணுமே புடுங்கல. ஆனா இன்னைக்கு பிஞ்சு போன டோக்கனை கொண்டு வந்துட்டு நீங்க இந்த 8000 ரூபாய் டோக்கன்ல ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், ஹீட்டர் ஓவன் வாங்கிக்கலாம், ஏசி வாங்கிக்கலாம். டேய், இந்த டோக்கன் 8000 ரூபாய்க்கு எத்தனை பொருள்ரா வாங்க முடியும்? ஏண்டா எங்க ஆளுங்க படிக்கலன்னு நினைக்கிறியா, இல்ல தன்மானத்தோடு வாழன்னு நினைக்கிறீங்களா, எல்லாரும் பிச்சைக்காரன்னு நினைக்கிறீங்களா? இவனுங்களை எப்படி விடலாம்? இந்த டோக்கன் எடுத்துட்டு வந்தானுங்கன்னா பிஞ்சு போன செருப்பை கைட்டு அடிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஆவேசமா பேசினாரு. அது மட்டும் கிடையாது, எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அதை சொல்லாமான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக காரனை பொறுத்தவரையும் வெற்றிக்காக எந்த ஆயுதத்தை வேண்டுமானாலும் எடுப்பான். அவன் என்னைக்கு உண்மை சொன்னதே கிடையாது. ஊடகத்தினுடைய வலிமையினால அவனுடைய தவறுகள்லாம் மறைச்சிட்டான். இப்படி தவறுகளை மறைத்ததன் காரணமாக மக்கள் மத்தியில் திமுக எதிர்ப்பு அலையானது அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த எதிர்ப்பு அலையை மழுங்கடிக்க செய்யணும்னா மக்களுடைய ஆசையை தூண்டணும். அதற்காக தான் டோக்கன் என்று சொல்லிவிட்டு பெருசாக விளம்பரப்படுத்திட்டான். முதலமைச்சர் வந்து இந்த தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிவிட்டு பாட்டு வேற பாடுறாரு. ஸோ அதையெல்லாம் பெருமைப்பட ஊடகம் பேசி தொலைச்சிடுச்சு. அதனால ஆசை வந்து மக்களுக்கு தொத்திக்குச்சு. இந்த மாதிரி ஒரு போலியான டோக்கனை பற்றி முதலமைச்சர்லேருந்து கீழ்மட்டம் தொண்டம் வரைக்கும் மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாத்துறான்றது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது. ஒரு பெண் போலி டோக்கன் மூலமாக இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் டிவிலையும் ரேடியோவிலையும் விளம்பரப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த டோக்கனுக்கு அனுமதி வாங்கினீங்க. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் டோக்கன் கொடுத்ததுக்காக நீங்க அனுமதி வாங்கல. அதனால இனிமே பொதுமக்கள் மத்தியில் நீங்க டோக்கன் ஏதாவது விநியோகம் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கைது செய்யப்படுவீர்கள், பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுறாங்க. இது எப்பேற்பட்ட நாடகம் பாருங்க. இந்த டோக்கன் பற்றி பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் பறிமுதல் பண்றாங்களாம், அதுக்கப்புறம் தண்டனை பாயுமா. தேர்தல் ஆணையம் முதல்ல திமுகவுடைய கைப்பாவையா இருக்குது. அரசு அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக விலை போயிட்டு கிடக்குறாங்க. ஊடகம் ஒட்டுமொத்தமாக ஊழல் மயமாக மாறி போயிருக்குது. இதுல திமுக காரணம் மட்டும் பிஞ்சு செருப்பால் அடிச்சா மட்டும் போதுமேனா ஒட்டுமொத்த அரசு எந்திரத்தையும் ஊழல் மயமாக மாறி போயிருக்கின்ற ஊடகத்தையும் சேர்த்தே செருப்பால் அடிக்கணும். அப்பதான் திருந்துவாங்கள கண்டி. வெறுமனே திமுக காரணம் மட்டும் அடிச்சா திருந்த மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, போற இடமெல்லாம் வந்து கனிமொழி அவர்களை வச்சு செய்யறாரு அண்ணாமலை. ஏன்னா இதே ராதாபுரத்தில் தான் வந்து நம்ம கனிமொழி அவர்கள் பேசினாங்களாம். பக்கத்து தொகுதியில் காரைக்குடி என்று நினைக்கிறேன், அங்கே கருணாநிதி என்கின்றவர் நிற்கிறாரு. கருணாநிதி என்று பெயர் வைத்தவங்க தோக்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து பேசினாங்களாம். அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, கருணாநிதி என்று பெயர் வச்சவங்க தான் தமிழக அரசியல் களத்தில் அதிகமாக தோத்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு கூட தேர்தலில் போட்டியிடாத கோழை தான் கருணாநிதி. எந்த வருஷம் கேட்குறீங்களா? 1984 நடந்த தேர்தலில் கலைஞர் அவர்கள் போட்டியிடவே இல்லை. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் கிட்டையும் ஜெயலலிதா கிட்டையும் அதிக நாள் தோத்தவர் யாரு? கலைஞர் தான். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் ஒரு கட்சி தலைவராக அதிக முறை தோத்தவரே வந்து கருணாநிதி தான். இதை மறைச்சு கருணாநிதின்னு சொல்லிட்டு எங்க வேட்பாளருக்கு பேர் இருக்குது, அவர் தோக்கவே மாட்டாரு அப்படின்னு வந்து கனிமொழி அவர்கள் பேசுறாங்களாம். கேட்கிறவன் கேனையா இருந்தா கழுத மேல கப்பல் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கலாய்ச்சி தள்ளுறாரு. அதுக்கப்புறம் மகளிர் பாதுகாப்பை பற்றி அண்ணாமலை பேசுறார். கனிமொழியை பொறுத்த வரைக்கும் எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, பெண்களுக்கு எதிரான வன்புணர்வுகளும் வன்கொடுமைகளும் வந்து குறைந்து போயிருக்குது தமிழ்நாட்டில் தான் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்களாம்.
இது உண்மையா பொய்யா அப்படின்னு அண்ணாமலை சொல்லுகின்ற பொழுது கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், த இந்து நாளிதழ், அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த பத்திரிகையில் வந்திருக்கின்ற புள்ளி விவரத்தை காட்டி பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குறைவாக இருக்குது, அதில் வந்திருக்கின்ற கட்டுரையை எடுத்து படிங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்களாம். அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காட்டுகின்ற பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்களோ கொடுமைகளோ குறைவாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த பத்திரிகைகளை எல்லாம் வந்து கட்டுரையை யார் எழுதுனது? கீதா ஜீவன். கீதா ஜீவன் வந்து எந்த கட்சிக்காரங்க? திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் தானே. அவங்க பத்திரிகை சொல்லி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மையா இருக்குமா? காசு கொடுத்து எவனையும் எழுதி சொல்லி கீதா ஜீவனும் போட்டுக்கிட்டாங்க. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளானது குறைவா இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துக்கிட்டா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கீதா ஜீவன் அவர்கள் சொன்னதை போய் ஆதாரமா வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான கொடுமை கம்மியா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எவ்வளவு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த புள்ளி விவரத்தில் நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க தெரியுமா? குழந்தைகளுக்கு 39,999 பாலியல் வன்புணர்களும் 8,800 கற்பழிப்புகளும் 2,700 கற்பழிப்பு கொலைகளும் இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அதனால இந்த பத்திரிகை வந்திருக்கிற புள்ளி விவரத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு. அது உண்மைன்னு சொல்லு, நான் அரசியல் விட்டே ஓடிடுறேன், உன்னால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கனிமொழி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சவால் விட்டாங்க. அது மட்டும் இல்ல, இணக்கமா இருந்தா மாநில உரிமையை கூட பேச மாட்டீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பற்றி கேட்கிறாங்களாம் கனிமொழி. அதுக்கு அண்ணாமலை கேட்கிறாரு, இணக்கமா இருந்தா 1,75,000 கோடி கொள்ளடிக்கலாம், இணக்கமா இருந்தா காவிரி முல்லை பெரியார் உரிமைகளை விட்டு கொடுக்கலாம், இணக்கமா இருந்தா நம்முடைய நில பரப்புகளை இலங்கைக்கு தாரை வாக்கலாம், இதெல்லாம் இணக்கமா இருந்து செய்யலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் இணக்கமா இருந்து நிதியை பெறதா இருந்தாலும் திட்டங்களை பெறதா இருந்தாலும் உங்களுக்கு கண்ணு கூசும் இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராகுல் காந்தி இருக்காருல்ல, அவரு திமுக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒருபோதும் ஆசைப்படவே இல்லை. ஏன்னா இந்த கூட்டணி அவரு விரும்பவே இல்லை. என்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாலும் சரி திமுகவை ஆதரித்து அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டார். அதனால ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வருவாரு, ஆனா திமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா திமுக கூட்டணியை விரும்பல, திமுக வெற்றி பெற்று விடக்கூடாது என்றும் நினைக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேற்று சொன்னார். ஆனா இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி 18ஆம் தேதி வருகின்றார். ஆனா அவர் ஸ்டாலினுடன் இணைந்து பிரச்சாரம் பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் பிரச்சாரம் பண்ணிட்டு பிரியங்கா காந்தி சோனியா காந்தியும் டெல்லி பறக்கிறாங்க. ஒரே நாள் பிரச்சாரம் தான். அதில் பாருங்க, திமுக வேட்பாளர்களை அவர் ஆதரிக்கவும் இல்லை, பிரச்சாரம் பண்ணவும் போறதில்லை. அதனால திமுக வெற்றி பெறக்கூடாது என்று ராகுல் காந்தி நினைக்கிறார் என்று அண்ணாமலை சொன்னது கரெக்டா உண்மையாகுதுங்க. அப்புறம் அலறி துடித்த ஸ்டாலின், அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பாருங்க. அதாவது மோடி மீது பூ போடுறாங்க, அண்ணாமலை மீது பூ போடுறாங்க, எடப்பாடி மீது பூ போடுறாங்க, நயினார் நாகேந்திரன் மீது பூ போடுறாங்க, இப்படி விஜயிலிருந்து சீமான் மீதெல்லாம் பூ போடுறாங்க. அதே மாதிரி நாம ஏன் பூ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து வாங்கி வந்தாங்களா இல்ல கடையில் அடிச்சு பிடிங்கன்னு வந்தாங்களான்னு தெரியல, ஆனா பூ வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நம்முடைய கமலஹாசன், ரெண்டாவது பிரேமலதா விஜயகாந்த், அப்புறம் ஸ்டாலின், இவங்க 3 பேரும் சேலத்தில் சாலை வராங்க, பூக்களை வாரி இறைக்கிறாங்க. ஆனா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அலறி போயிட்டாரு. அலறி ஏன் தெரியுமா? விக்கு கீழே விழுந்து போச்சுன்னா. அதனால டே நிறுத்துங்கடா நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களாம் கத்துறாங்க, செக்யூரிட்டியும் தடுக்கிறாங்க. நேத்து நம்முடைய முதலமைச்சரால் நிம்மதியா வந்து பிரச்சாரம் கூட பண்ணியிருக்க முடியாது சேலத்துல, அந்த அளவுக்கு அலற வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு அலறலாப்பா, திமுக வெற்றி தவிடுபொடி ஆச்சுன்னு சொன்னி அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்முடைய மூக்க அழகருடைய மகள் கழல்விழி அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எங்க அப்பா தேர்தல் நேரத்தில் வீட்டில் முடங்கந்தே கிடையாது. திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அன்னைக்கு இருந்து எங்க அப்பா வீட்டிலேயே முடங்கிட்டாரு. ஒவ்வொரு தேர்தலின் போது மனசு சோர்ந்துருவாரு. அப்படியே சோர்ந்தா கூட சரி சாப்பாட்டு மீது வெறுப்பையோ கோபத்தையோ காட்ட மாட்டார் எங்க அப்பா. ஆனா நேத்து எங்க அப்பா பொறுத்த வரைக்கும் சாப்பிடவே இல்லை, அவர் சாப்பிடாம எழுந்து போயிட்டாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் தொகுதியில வேலை பார்க்கறது தந்தா எப்படி பாப்பார் தெரியுமா? ஒவ்வொரு வார்டா போய் இருந்துக்கிட்டு அங்க நமக்கு யார் ஓட்டு போடுறவங்க யார் ஓட்டு போடாதவங்க ஏன் ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு பார்த்து மதுரை மாவட்டம் முழுவதுமே திமுக கோட்டையாக மாற்றி வச்சிருந்தார். அவருடைய கைகளும் கால்களும் பரபரன்னு இருக்கும். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எங்கள் அப்பா ஒதுக்கிட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு என்ன கட்சிக்கு துரோகம் பண்ணவரா, கொள்ளடிச்சவரா, எங்கள் அப்பாவை ஏன் முடக்கணும்? அதனால திமுக இந்த தேர்தலில் ஜெயிக்காது, திமுக வெற்றி தவிடுபொடி ஆகும். ஏன் தெரியுமா? மு.க. ஸ்டாலினுடன் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சுயநலவாதிகள், அவங்க வெற்றி பெறலாம் என்று நினைப்பாங்களே என்று
கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்காதவங்க ஒன்று. ரெண்டாவது, விஜய் வந்த பிறகு களமானது மாறி போய்விட்டது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் அள்ளிவிட்டார். அதனால் திமுகவுடைய வெற்றி தவிடுபொடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் விகடனுக்கு பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள். ஸோ விஜயை எதிர்கொள்வதற்கான வியூகம் திமுக கிட்ட இல்லை. ரெண்டாவது, திமுக ஓட்டுகளை தடுத்து நிறுத்துறதுக்கு திமுகவால் முடியலை. அந்தந்த கட்சியில் இருக்கின்ற வாக்குகள் அப்படி அப்படியே இருக்குது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா கூட அடுத்த கட்சிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு போட போறதில்லை. அதனால நடுநிலை வாக்காளரும் சரி திமுக வாக்காளரும் சரி விஜய்க்கு போனதுனால திமுக வெற்றி தவிடுபொடி ஆகிவிட்டது. எதிர்பார்க்காத அளவுக்கு படுதோல்வி அடையும். நல்லாட்சி தந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகத்தின் மூலமாக விளம்பரம் செய்தது கடைசியில் கட்சி அழிஞ்சு போனதை கீழ்மட்டத்தில் கவனிக்க தவறிட்டாங்க திமுக இருக்கிறவங்க. அந்த கட்சியை அழைத்தவர் விஜய். அவரை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்ளவில்லை. இன்னைக்கும் விஜய் பத்தி பேசுவதில்லை, ஒதுங்கி நிற்கிறாங்க. நல்லவர் வல்லவர் என்று மக்கள் கிட்ட இன்னைக்கு திமுக வாக்குகள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா விஜயிடம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக வேண்டாம் என்ற மனநிலையை விஜய் அவர்கள் உருவாக்குறாரு. அப்போ விஜய் தான் வேணுமா என்று திமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த பக்கம் போறாங்க. அதனால திமுகவுடைய வெற்றி தவிடுபொடி ஆகுதுன்னு சொல்லிட்டு திமுக குடும்பத்தில இருந்தே வந்து திமுகவுடைய படுதோல்வியை கணித்து இருக்கின்றார்கள். இது நிஜமாகுமா இல்லையா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.